அடுத்ததாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜூன் 9ஆம் தேதி இந்த அதிமுக உடைய நிர்வாகிகள் கூட்டத்திற்கு, ஆலோசனை கூட்டத்திற்கு அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார். ஏறக்குறைய 38 தொகுதிகளுடைய அதிமுக நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை என்பது மேற்கொண்டிருக்காரு. இந்த ஆலோசனைக்கு பிறகு அவங்ககிட்ட நிறைய கருத்துக்கள் பெறப்பட்டது. தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன மாதிரியான வியூகத்தை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு, ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்ற ரொம்ப பகிரங்கமான கருத்துக்கள் எல்லாம் பகிரப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்ற மீண்டும் ஒரு இலக்கை தற்போது அதிமுக முன்வைத்திருக்கு. 2024 அதே ஒரு மாதிரி கருத்து தான் சொன்னாங்க. இந்த நிலையில் தொண்டர்களை ஒருங்கிணைத்து உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது, தொடர்ச்சியாக இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம், அவங்களை கட்சிக்குள்ளே சேர்ந்து ஒரு உயிரோட்டத்தோடு வச்சிருப்பது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு அதிமுக ஒரு பக்கம் மேற்கொண்டிருந்தாலும் கூட நாளை மறுதினம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வழியில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்த வேண்டிய காலம் அதிமுகவுக்கு நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவுடைய சவால்கள் அப்படின்றது அவங்களுடைய நகர்வு முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எது மாதிரியான முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு.